Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 23 to அக்டோபர் 27 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எலெக்டட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட் இட்ஸ் ஹரிபுரா செஷன். ஸோ இந்த ஹரிபுரா செஷனில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் தி சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கெடுத்தார் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே இந்த சால்ட் சத்தியாகிரகா 1930 நடந்தது. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அதில் பங்கெடுத்தார். ஸோ இந்த ஹரிபுரா செஷன் ஆஃப் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 1938 நடந்தது. ஸோ அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ அடுத்த செஷன் ட்ரிபூரியில் 1939 நடக்குது. அதுலேயும் அவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறாரு. பட் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்னால காங்கிரஸ்லேருந்து அவர் விலக நேரிடுது. ரைட். ஸோ அப்போ இது ஏன் இந்த கொஸ்டின் இங்கே நியூஸில் இருக்குதுன்னா, அதோடைய கண்டெக்ஸ்ட் என்னென்னா, அக்டோபர் 21, 1943 தான் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் ஒரு தற்காலிக அரசை நிறுவுறார். சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசை அங்கே நிறுவுறாரு. ஸோ அதுதான் இந்த டேட், அக்டோபர் 21, 1943. ஸோ த டே மார்க்ஸ் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் நேம்ட் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரீ இந்தியா இன் சிங்கப்பூர். ஸோ அதனால தான் ஸோ அந்த டேயை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆசாத் ஹிந்த் ஃபார்மேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் 21, 1943 முன்னாடி ராஸ் பிகாரி போஸினுடைய அழைப்பின் பேரில் தான் சுபாஷ் சந்திர போஸ் அந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் எஸ்பெஷலி சிங்கப்பூரில் இந்த அமைப்பை வந்து நிறுவுறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் மேட் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். அண்ட் அப்புறம் வந்து இந்த ஐஎன்ஏ இந்தியன் நேஷ்னல் ஆர்மியினுடைய தலைவராகவும் செயல்படுறார். ஃபைன். செகண்ட் கொஸ்டின், the terms golden crescent and golden triangle sometimes seen in the news is associated with. So in the ரெண்டு termsமே they are associated with opium production, right? So இந்த opium production ஏசியாவில் நடக்குது. ஸோ இது ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் நடுவில் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது இந்த ட்ரக் யூஸ் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து செய்தியில் இருக்குது, ரைட்? ஸோ டிஸ்கஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. எஸ்பெஷலி நம்முடைய சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வி ஹாவ் அன் ஆக்ட், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், தட் இஸ் NDPS ஆக்ட் 1985. ஸோ இந்த போதைப் பொருள் கடத்தல், ஸோ அதை பயன்படுத்துதல், ஸோ இது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நம்ம டீல் பண்ணக்கூடிய சட்டம் வந்து இதுதான். ஸோ இந்த NDPS ஆக்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் உள்ள ஆக்ட். ஸோ அதுக்கு கீழே, இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு ஃபண்ட் இருக்குது, அதுதான் நேஷ்னல் ஃபண்ட் டு கண்ட்ரோல் ட்ரக் அப்யூஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபண்டை என்ன பண்ணுறதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஷுட் பி யூஸ்டு டு கேரி அவுட் டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதாவது போதைக்கு அடிமையானவங்களை ஸோ அதுலேருந்து மீட்டெடுப்பதற்கான அந்த டி அடிக்ஷன் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஃபண்டை வந்து பயன்படுத்தணும். வெறும் போலீசிங் ஆக்டிவிட்டீஸுக்கு மட்டும். போலீசிங்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தலை தடுக்கிறது, இல்லை அந்த போதைப்பொருள் பரிமாற்றம் நடக்கக்கூடிய இடத்துல போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்தாமல் இந்த போதை மருந்தை பயன்படுத்தி அதுக்கு அடிமையாக இருக்கிறவங்கள அதுலேருந்து மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கும் அந்த ஃபண்டை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை முன் வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த NDPS ஆக்டுக்கு கீழே ஸ்மால் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு ட்ரக்லையும் ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்மாலர் குவான்டிட்டி, தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக ஸ்மாலர் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸை வச்சுருக்கக்கூடியவங்கள ஸோ நம்ம குற்றவாளியாக கருதாமல் அவங்கள வந்து அடிக்ட்ஸாக இல்லை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் யூசர்ஸாக அவங்கள மீன் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவங்கள இந்த மாதிரியான டி அடிக்ஷன் சென்டர்ஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இந்த அந்த ப்ரொப்போசலை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் தளர்த்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இப்போ இந்த கோல்டன் கிரசன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாடுகளையும் குறிக்குது, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். ஸோ இந்த ஓபியம் பாப்பி அதிகம் விளையக்கூடிய பகுதி இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் வந்து இந்த 4 நாடுகளை குறிக்குது, பர்மா, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம். ஸோ இந்த 2 ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸுக்கு இடையில தான் இந்தியா இருக்குது, ரைட்? ஸோ அதனால தான் இங்கே இந்த கோல்டன் கிரசண்டும் இந்த கோல்டன் ட்ரையாங்கிளும் ஸோ இந்த காலகட்டத்தில் ட்ரக் யூஸ் ஆர் ட்ரக் அப்யூஸ் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான பகுதிகளாக பார்க்கப்படுது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் இன்கரெக்ட்? தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இதில். ஸோ ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் SEEI is developed jointly by the Bureau of Energy Efficiency and Alliance for an Energy Efficient Economy, that is AEEE. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ராஜஸ்தான் ஹேஸ் டாப்டு தி ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் 2020, scoring 70 points out of 100 on the back of several initiatives to improve energy efficiency in the state. So in the statement வந்து it's wrong. It's not Rajasthan that has topped this list. It's Karnataka, right? So இப்போ இங்கே ஆன்சர் வந்து B2 only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், பிகாஸ் கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குது, ரைட்? ஸோ இந்த ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் டெவலப்டு பை தீஸ் 2 ஆர்கனைசேஷன்ஸ், ரைட்? பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் திஸ் AEEE. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த இண்டெக்ஸ் இட் அசஸஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ ஆற்றலை வந்து எப்படி பயன்படுத்துது, குறிப்பாக இந்த 6 செக்டர்ஸ்லையும், ரைட்? பில்டிங்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், முனிசிபாலிட்டி, டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் டிஸ்காம்ஸ் அண்ட் கிராஸ் செக்டர். ஸோ இந்த துறைகளில் ஆற்றல் பயன்பாடு எப்படி இருக்குது, ஸோ அதை எப்படி அந்த மாநிலங்கள் பயன்படுத்துது அப்படிங்கிறத வச்சு இந்த இண்டெக்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் வந்து சமீபத்தில் வெளியான இண்டெக்ஸில் கர்நாடகா ஹேஸ் டாப் தி லிஸ்ட், ரைட்? ஸோ இப்போ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் வந்து இட் ஹேஸ் ஷோன் மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ராஜஸ்தானுடைய ஸ்கோர் வந்து ஜஸ்ட் 18.5 out of 100, பட் இந்த இயரில் வந்து இட்ஸ் அரவுண்ட் 60, ரைட்? ஸோ அப்போ வந்து இது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து ராஜஸ்தான், பட் டாப் ஸ்டேட் வந்து கர்நாடகா, ரைட்? ஸோ இப்போது இந்த State Energy Efficiency Index is developed by these 2 organizations, but it's released by Ministry of Power. Okay. Next question நம்ம பார்க்கலாம். Which among the following statements is are correct about International Solar Alliance or ISA, right? So here the ISA is an intergovernmental treaty-based organization, and it's co-founded by these 2 countries, India and France, during the 2015 climate change conference in Paris. அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. this statement is correct, right? So International Solar Alliance வந்து it's a treaty based organization and it's co-founded by India and France. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ISA is the nodal agency for implementing one sun, one world and one grid, right? So it's a program, it's an initiative which seeks to transfer solar power generated in one region to feed the electricity demands of others அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்டு. ஸோ போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர் அப்படின்னா, as I told you, ISA is an intergovernmental treaty based organization. ஸோ இந்த ஒன் சன், ஒன் வேர்ல்ட், ஒன் கிரிட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸினுடைய ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணாங்க 2018, ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் இட் எய்ம்ஸ் அட் கனெக்டிங் சோலார் எனர்ஜி சப்ளை அக்ராஸ் பார்டர்ஸ், ரைட்? ஸோ ஒரு இடத்துல ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய சோலார் எனர்ஜி இன்னொரு நாட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதே மாதிரி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கணும். ஸோ இது வந்து இட்ஸ் இந்த இனிஷியேட்டிவை வந்து முன்னெடுத்திருக்கிறது இந்தியா, ரைட்? அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதில் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இட் வில் என்டெயில் interconnectivity within the Asian continent. ஸோ இந்த சோலார் எனர்ஜி, சோலார் ரிலேட்டடான டெக்னாலஜிஸ்க்கு இடையில் அதை ஷேர் பண்ணுறதுல ஏஷியன் காண்டினென்ட்டில் ஒரு இன்டர்-கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவாங்க. அப்புறம் வந்து ஸ்லோலி இட் வில் ஆட் ஆஃப்ரிக்கா. அப்புறம் வந்து இட் வில் எய்ம் ஃபார் குளோபல் இன்டர் கனெக்ஷன். ஸோ தான் இதனுடைய 3 ஃபேஸஸும். ஸோ இது ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் சோலார் செக்டரில், ரைட்? ஸோ அப்போ இப்போ சமீபத்தில் தான் இந்த ISAவினுடைய 4th ஜெனரல் அசம்பிளி நடந்தது, ரைட்? ஸோ அதனுடைய அவுட்கம்மாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த கம்மிங் COP26,
ரைட். ஸோ கிளாஸ்கோவில் நடக்க போகிற அந்த COP26ல் யூகேவும் இந்தியாவும் சேர்ந்து ஸோ தே ஆர் கோயிங் டு மர்ஜ் திஸ் டூ ப்ரோக்ராம். யூகேக்கு ஏற்கனவே க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா முன்னெடுத்த இந்த ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமையும் யூகேவினுடைய க்ரீன் கிரிட் இனிஷியேட்டிவையும் மெர்ஜ் பண்ணி அவங்க ஒரு டிக்ளரேஷனை என்ன பண்ண போகிறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை அந்த அது ரிலேட்டடான நியூஸ் வந்து டிஸ்கஷன்ஸில் இருந்தது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் டிபார்ட்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நிபுன் பாரத் மிஷன்? ரைட். ஸோ இந்த மிஷன் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு பேசிக் எஜுகேஷன். ஸோ அப்போ வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ரைட். ஸோ ஹியர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ வாட் இஸ் திஸ் நிப்புன்? ஸோ அது ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. அதுக்கு நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. ரைட். ஸோ இட் வாஸ் லான்ச்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ரைட். ஸோ இந்த இயர் தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஸோ டு கிரியேட் எதுக்காக இது அப்படின்னா டு கிரியேட் அன் எனேபிளிங் என்விரான்மெண்ட் டு என்ஷோர் யூனிவர்சல் அக்வசிஷன் ஆஃப் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி. ஸோ அடிப்படையில் ஒரு மூணாம் வகுப்பு குழந்தைகிட்ட என்ன மாதிரியான வாசிப்பு திறன் இருக்கணும், என்ன மாதிரியான அரித்தமெட்டிக் ஸ்கில்ஸ், எண்கள் சார்ந்து அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு அடிப்படையில் இந்த திறன்கள் எல்லாம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த திறன்களை அளிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதை வந்து எந்த டைம் பீரியடுக்குள்ளாடி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பை 2026-2027. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மூணாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த எல்லா குழந்தைகளும் அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு அடிப்படையாக வாசிக்கக்கூடிய எழுதக்கூடிய இல்லை அந்த நியூமரிக்கல் எபிலிட்டி நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸை பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்கணும். அதை கொடுப்பது தான் இந்த ஸ்கீமினுடைய நோக்கம். ரைட். And it's of course implemented by Department of School Education and Literacy, Ministry of Education. Sixth question பார்க்கலாம். Which among the following are the initiatives taken for the promotion of renewable energy? Right. So renewable energy promote பண்ணுறதுக்கு எதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது. ஸோ சுரக்ஷியா போர்ட்டல், கிரீன் டே அஹெட் மார்க்கெட் போர்ட்டல், ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். ஸோ 3 போர்ட்டல்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இதில் 2 and 3 தான் தே ஆர் ரிலேட்டட் டு ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சுரக்ஷியா போர்ட்டல் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அது எலஃபெண்ட் அண்ட் மேன் கான்ஃப்ளிக்டை டீல் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ரைட். ஸோ த சுரக்ஷியா போர்ட்டல் இட் எய்ம்ஸ் டு கலெக்ட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அண்ட் வில் ஆல்சோ மேனேஜ் ஹியூமன் எலஃபென்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆன் அ ரியல் டைம் பேசிஸ். ஸோ அதனால் வந்து அதுக்கும் ரினியூவபிள் எனர்ஜிக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. அதனால தான் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் ரினியூவபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ். ஸோ இங்கே வந்து இந்த கிரீன் டே அஹெட் மார்க்கெட் போர்ட்டல் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ இட்ஸ் அ நியூ மார்க்கெட் செக்மெண்ட் launched by Ministry of Power at the Indian Energy Exchange. ஸோ இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸ் ரினியூவபிள் எனர்ஜி அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜியை விற்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க சேல் பண்ணலாம். ஓகே. ஸோ அதை வந்து வாங்கலாம், விற்கலாம். அதுக்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்போது இந்த கிரீன் டே அஹெட் போர்ட்டலுக்கு கீழே ஸோ 1 day ahead, ரைட். ஸோ வித்தின் 24 hours அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ரினியூவபிள் எனர்ஜியை தே கேன் செல். ஸோ எனி ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேட்டிங் கம்பெனி கேன் செட் அப் அண்ட் செல் ரினியூவபிள் எனர்ஜி ஆன் திஸ் பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில கண்டிஷன்ஸை கொடுத்து ஒரு போர்ட்டலையும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை ஃபாசில் ஃபியூல் பேஸ்டு எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இது. ரைட். நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து அந்த 24 hours அப்படிங்கிற அந்த கேப் இருக்கு இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு அந்த கண்டிஷனை விட்டுட்டு எப்போ வேணும்னாலும் எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் வந்து தே கேன் buy and sell renewable energy. So அதுதான் இந்த real time electricity market platform. So it enables buyers and sellers pan India, that means all over India, to meet their energy requirement closer to real time of operation. Fine.
Seventh question, greenhouse gas bulletin is released by, so this bulletin is released by World Meteorological Organization. Okay, so இந்த greenhouse gas bulletin என்ன சொல்லுதுன்னா, இந்த greenhouse gases உடைய அமௌண்ட் எப்படி இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த ரிப்போர்ட் வந்து 2020 லாஸ்ட் இயரில் நம்முடைய அட்மாஸ்பியரில் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் வந்து என்ன அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் அபண்டன்ஸ், ரைட்? ஸோ இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணக்கூடிய இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அதிகமாக இருக்குது, குறிப்பாக இந்த 3 கேஸஸும். ஸோ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுது இந்த ரிப்போர்ட். ஸோ இந்த 3 கேஸஸ் எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு 149% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மீத்தேன் 262% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் வரைக்கும். அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு வந்து 123% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அதே டைம் ஸோ இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய சிங்ஸ், அதாவது நம்ம ஃபாரஸ்ட், நம்மளுடைய ஓஷன்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து அதனுடைய எபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கார்பனை, இந்த கார்பன் டை ஆக்சைடை, மீத்தேனை, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எமிட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜெண்டாக நம்முடைய லேண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் கவர் இருக்குது, அப்புறம் கடல்கள், ரைட்? ஓஷன்ஸ் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணுது. பட் இந்த எபிலிட்டி, இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த க்ரீன்ஹவுஸ் கேஸஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இந்த லேண்ட் எக்கோசிஸ்டத்துலேயும் ஓஷன்ஸ்லேயும் வந்து குறைஞ்சிருக்கு, அது வந்து லெஸ் எஃபெக்டிவாக ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த ரிப்போர்ட் நமக்கு சொல்லுது. ஸோ த எபிலிட்டி ஆஃப் லேண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் டு ஆக்ட் அஸ் சிங்ஸ் may become less effective in future, right? So இது இன்னும் என்ன ஆகும், இன்னும் கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஸோ த ரெடியூசிங் their ability to observe carbon dioxide and act as a buffer against larger temperature increases. Fine. Next question நம்ம பார்க்கலாம். Which among the following places are listed under iconic tourist destination initiative? ஸோ இது ஒரு இனிஷியேட்டிவ், இது ஒரு ஸ்கீம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஸோ அதுக்கு கீழே ஏற்கனவே 17 பிளேசஸ் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு 3 பிளேசஸை இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வி ஹவ் 20 பிளேசஸ் அண்டர் திஸ் ஐகானிக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இனிஷியேட்டிவ். இப்போ அந்த 20 பிளேசஸில் ஒரு 4 இடத்த இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தோலவீரா, இட்ஸ் இன் குஜராத், இட்ஸ் அன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட். ஸோ கொனார்க் சன் டெம்பிள், இட்ஸ் அ ஃபேமஸ் மான்யூமெண்ட், இட்ஸ் இன் ஒடிசா. கோல்கொண்டா ஃபோர்ட், ஸோ இட்ஸ் இன் தெலங்கானா, ரைட்? காக்கத்தியா கிங்ஸினுடைய பீரியடில் கட்டின ஒரு கோட்டை அது. தென் கெவாதியா வந்து நம்ம குஜராத்தில் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ரைட்? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டாச்சு இருக்கக்கூடிய அந்த ரீஜன் தான் இந்த சுற்று வட்டாரம் தான் கெவாடியா, ரைட்? ஸோ இங்கே இந்த 4மே வந்து they are listed under iconic tourist destination initiative. So option D 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ஸ்கீம் வந்து it was first announced in 2019 budget. So it's an initiative of Ministry of Tourism. இந்த பிளேசஸை வந்து they'll develop as iconic tourist sites. ஓகே, ஸோ ரொம்ப நிறைய ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி ஸோ நிறைய டூரிஸ்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி அந்த இடத்த மாற்றுவாங்க, அந்த சைட்டை வந்து மாற்றுவாங்க. ஸோ இது வரைக்கும் 17 சைட்ஸ் இருந்தது. இப்போ புதுசாக இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. கொனார்க் சன் டெம்பிள், கோல்கொண்டா ஃபோர்ட், கெவாடியா. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கார்ன்வால் கன்சென்சஸ் sometimes seen in the news is associated with. So this consensus is associated with global economy. Fine. So 2021க்கான G7 summit, G7 நாடுகளுடைய உச்சி மாநாடு, 47வது உச்சி மாநாடு யூகேல நடந்தது, ரைட்? ஸோ இந்த G7 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாடுகளும் தான் G7 கண்ட்ரிஸ், உலகத்திலேயே அட்வான்ஸ்ட் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகள். யூகே, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான் அண்ட் தி யூஎஸ், ரைட்? ஸோ அப்போது இவங்களுடைய இந்த G7 சம்மிட்டில் இந்தியா ஒரு கெஸ்ட் கண்ட்ரியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது, ரைட்? ஸோ இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7 பட் இந்தியா பார்ட்டிசிபேட் அஸ் அ கெஸ்ட் கண்ட்ரி, ரைட்? ஸோ ஆஃப்டர் திஸ் G7 சம்மிட் ஒரு டிக்ளரேஷன் எல்லாம் அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு ரீசெண்டாக இந்த G7 கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிக் ரெசிலியன்ஸ் பேனல் ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேசிஸில் தான் இந்த கார்ன்வால் கன்சென்ஸை வந்து சொல்கிறாங்க. இதனுடைய அடிப்படை என்னன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த G7 கண்ட்ரீஸ் 1989 தே இஷ்யூட் அ கன்சென்சஸ். அந்த கன்சென்ஸுக்கு பேர் வந்து வாஷிங்டன் கன்சென்சஸ். ஸோ
ஸோ இதுக்கு கீழே இந்த நாடுகள், இந்த G7 கண்ட்ரிஸ் வந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவாங்க. கன்சென்சஸ்னாலே அதுதான், ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவாங்க. ஸோ 1989 இந்த வாஷிங்டன் கன்சென்சஸுக்கு கீழே என்ன கருத்துக்கு வந்தாங்கன்னா, குளோபல் எக்கானமி, தட் மீன்ஸ் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அரசு வந்து தலையிடக்கூடாது அதிகமாக அப்படிங்கிறது வந்து இந்த வாஷிங்டன் கன்சென்சஸில் அடிப்படையில் எடுத்த ஒரு முடிவு, ரைட். ஸோ இப்போது இந்த நிலைப்பாடை வந்து இவங்க மாற்றுறாங்க இப்போது இந்த கார்ன்வால் கன்சென்சஸுக்கு கீழே. ஸோ இந்த கார்ன்வால் கன்சென்சஸுக்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த வாஷிங்டன் கன்சென்சஸ் இட்ஸ் சா 2 எக்கனாமிக் கிரைசிஸ். ஒன்று வந்து 2008, ஸோ என்ன இந்த இதுக்கு கீழே இந்த ஸ்டேட்டினுடைய ரோலை வந்து மினிமைஸ் பண்ணதுனால 2008 ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுனை வேர்ல்டு ஃபேஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் 2020 பார்த்தீங்கன்னா கோவிட்னால ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ இன்னும் வந்து நிறைய நாடுகள் அதுலேருந்து இப்போ தான் மீண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்லோலி, ரைட். ஸோ அப்போ இந்த எக்கனாமிக் பாலிசியை நம்ம அடாப்ட் பண்ணதுனால இப்படி சில பிரச்சனைகள் வந்தது. அதனால நம்ம ஸ்லோவாக வந்து சில மாற்றங்களை இந்த எக்கனாமிக்கல் பிரின்சிபிள்ஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ன்வால் கன்சென்சஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, so this Cornwall consensus, it asks the countries to accelerate reform of global economic governance to promote common good, right. So public sector units வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும், ஸோ மக்களுடைய பொது நலனுக்கான நிறைய விஷயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து கலெக்டிவ் மெக்கானிசம்ஸ், நிறைய அரசும் தனியாரும் சேர்ந்து செயல்படணும். அதே மாதிரி நாடுகளுக்கு வந்து சேர்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் ஃபுல் ஆக்சஸ் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு குளோபல் மார்க்கெட். ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச சந்தைகளை சாதாரண நாடுகளும் வளரும் நாடுகளும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிரின்சிபிள்ஸை மாற்றணும், நம்ம வந்து பாலிசிஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த கார்ன்வால் கன்சென்சஸ் வந்து புதுசாக சொல்லியிருக்கு, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸ் வில் பி அவைலபிள் இன் ஆல் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி வித் more than 5 lakh population through exclusive critical care hospital blocks, right. ஸோ இப்போ சமீபத்தில் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷனை லான்ச் பண்ணியிருந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ரைட். கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸை வந்து முன்னெடுக்க போகிறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எஸ்பெஷலி எல்லா மாவட்டங்களையும் 5 லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸை வந்து கண்டிப்பாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க பை எஸ்டாப்ளிஷிங் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் பிளாக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட் எய்ம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அன் IT எனேபிள்ட் டிசீஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய டிசீஸஸ் வந்து தோன்றி பரவுது, ரைட். ஸோ நிறைய ஜூனோட்டிக் டிசீசஸ் எமர்ஜ் ஆகி பரவுது. ஸோ அப்போ அதை வந்து கரெக்டாக நம்ம ட்ராக் பண்ணி கரெக்டாக எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அதை வந்து அது ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்க முடியும். அதுக்கு ஒரு ரொம்ப ராபஸ்டான ஒரு சர்வைலன்ஸ் சிஸ்டம் இந்தியாவுக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த சர்வைலன்ஸ் சிஸ்டத்தையும் இதுக்கு கீழே செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவும் கரெக்ட், ரைட். ஸோ டிசீஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் த்ரூ a network of surveillance laboratories at block level, district level, regional level and national level. ஸோ அப்போது டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க டிசீஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டத்தை. ஸோ இது வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சேஞ்சை வந்து இந்தியாவுடைய டிசீஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் சி போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஸோ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பேன் இந்தியா ஸ்கீம்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய சுகாதாரத்துறையில் சுகாதார கட்டமைப்பில் அந்த கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ அதனுடைய ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம். ஸோ இது இன்னொரு அப்ஜெக்டிவ் டு என்ஷூர் a robust public health infrastructure in both urban and rural areas capable of responding to public health emergencies or disease outbreaks. Fine. ஸோ இவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் இன்னும் அதிகமான வீடியோஸை பார்க்க முடியும்.
இன்னொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.